ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம்னா, மத்திய அரசினுடைய ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான அறிவிப்பு தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய தலைநகர் மண்டல போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தேசிய தலைநகர் மண்டல போக்குவரத்து கழகத்தில், அதாவது NCRTC அப்படின்னு அழைக்கிறாங்க. காலியாக உள்ள பல்வேறு பிரிவுகளில் 72 பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய தலைநகர் பிராந்திய போக்குவரத்து கழகம் இந்த நிறுவனத்தில் இளைய பொறியாளர் மின்சாரம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் காலி பணியிடங்கள் 16. இந்த பணியில் சேரக்கூடிய நபர்களுக்கு மாதம் 22,000 22,800 75,850 ரூபா வரையும் ஊதியமாக வழங்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 வருட டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த ஜாப் என்னென்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ். இதில் 16 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இந்த பணியில் சேரக்கூடிய நபர்களுக்கு மாதம் 22,800 75,850 ரூபா வரையும் ஊதியமாக வழங்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 3 வருட டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல். இது 3 காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் 22,800 75,850 ரூபா வரை ஊதியமாக வழங்குறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 வருட டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக ஜூனியர் இன்ஜினியர் சிவில் காலி பணியிடம் 1. இந்த பணியிடத்துக்கு சம்பளமாக 22,800 75,850 ரூபா வரையும் ஊதியமாக கொடுக்குறாங்க. கல்வி தகுதி என்னென்னா 3 வருட சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ப்ரோக்ராமிங் அசோசியேட். இது காலி பணியிடங்கள் 4. இதுக்கு 22,800 75,850 ரூபா வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் கணினியில் 3 வருட டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கணும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக உதவியாளர் HR. இது 3 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு 22,800 75,850 ரூபா சம்பளமாக தராங்க. கல்வி தகுதி BBA இல்லைனா BBM 3 வருட பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதவியாளர். இது ஒரு போஸ்ட்டு. இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு 22,800 75,850 ரூபா ஊதியமாக கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் ஹோட்டல் நிர்வாகத்தில் பட்டதாரி அல்லது அதற்கு இணையான படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் இளைய பராமரிப்பாளர் மின்சாரம். இதுக்குள்ள 18 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் 18,250 59,200 ரூபா வரையும் ஊதியமாக வழங்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் எலக்ட்ரீஷியன் வர்த்தகத்தில் ITI படித்தவங்க இல்லைனா அதற்கு இணையான படிப்பு முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப்பை பொறுத்தளவில் இளைய பராமரிப்பாளர் மெக்கானிக்கல். இதில் 10 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் 18,250 59,200 வரையும் ஊதியமாக வழங்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் ஃபிட்டர் வர்த்தகத்தில் ITI படிச்சிருக்கணும். ITI ஃபிட்டர் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஜாபுக்கும் 18 வயசுலேன்னு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது தளர்வை பொறுத்தளவில் SC STயாக இருந்தால் 5 வருஷம், OBCயாக இருந்தால் 3 வருஷம். இதில் அரசாங்க விதிமுறையின்படி இந்த வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் SC SC PWDக்கு கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து UR OBC EWUS முன்னாள் இராணுவத்தினர் 1,000 ரூபா செலுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். கணினி அடிப்படையான தேர்வு, மருத்துவ உடல் தகுதி சோதனை மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் www.ncrtc.co.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி நாள் 24/4/2025. தகுதியும் விருப்பமும் இந்த வேலையில் சேரணும் அப்படிங்கிற விரும்புகிறவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.